இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இவ தானே? அக்கா, மாயாவே கேட்க சொல்லியிருந்தாலும் தனாவுக்கு அவ மனசுல அந்த ஆசை இல்லாம அவ கேட்டிருக்க மாட்டாள்ல. எங்க தனா மனசுல இருந்த ஆசையதான் அவ கேட்டா. கதிர் கூட வாழணும்னு அவ எப்பவோ முடிவு பண்ணிட்டா. அண்ணே, இவங்க வழக்கம் போல இவளை காப்பாத்ததான் பாக்குறாங்க. உங்க பொண்ணு உங்க கூட இல்லாம போனதுக்கு இவதான் காரணம். இவங்க அம்மாவை ஒதுக்கி வச்சதால இந்த வீட்டுக்குள்ள வந்து ஒவ்வொரு ஆளைய இந்த வீட்டை விட்டு பிரிச்சு வெளியே அனுப்ப பாக்குறாங்க. இவள பொண்ணா தத்து எடுத்தீங்க, இப்போ பெத்த பொண்ணையே உங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டா. அன்னைக்கு கதிர் கிட்ட தனா கழுத்துல தாலி கட்ட சொன்னதும் இவதான். இப்போ தனாவுக்கு இப்படி ஒரு ஐடியாவை கொடுத்து வெளியே அனுப்பினதும் இவதான். எல்லாத்துக்கு பின்னாடி இவதான் இருக்கா. ஐயோ, ஏன் இப்படி எல்லா படியையும் அவ மேல போடுறீங்க? அவ இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான் எல்லாமே பண்ணா. போதும். இல்லங்க, மாயாக்கு தனாவை நம்ம கிட்ட இருந்து பிரிக்கணும்னு எந்த எண்ணமோ இல்ல. அவ நல்லா வாழணும்னு தான். அவ செய்யற எல்லா தப்புக்கும் பின்னாடி நீ ஒரு காரணத்தை கொண்டு வந்து நிக்கிறல்ல? இதுதான் அவ குடும்பத்துக்காக செஞ்ச நல்லதா? அந்த கதிரவன் அவளை ஏதோ பேசி ஏமாத்திருக்கான்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு சேர்ந்துதா என் பொண்ணு மனசை கெடுத்திருக்கா. சரியா சொன்னீங்கன்னு. இவ இந்த வீட்டுக்கு சரியான மகளும் கிடையாது, மருமகளும் கிடையாது. இவளை நீங்க மகளா தத்து எடுத்தீங்களே, அப்போ நம்ம குடும்பத்துக்கு புடிச்ச சாபம் இன்னும் நம்மள விட்டு போகவே இல்ல. அண்ணே, இவளை நீங்க மன்னிச்சு விட்டதெல்லாம் போதும்னே. இப்ப இதுக்கு நீங்க ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். மாயா, அவரு எப்படி ஒரு முடிவு எடுப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. இதுக்கு மேலயும் நம்ம பொறுமையா இருக்க கூடாது மாயா. அவருக்கு உண்மை என்னன்னு தெரியாததுனால தானே உன்னை தப்பா நினைச்சிட்டு இருக்காரு. இப்பவே போய் அவர்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன். இல்லைங்க பெரியம்மா, ப்ளீஸ் அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. மாயா, நீ எதுக்கு தனாவுக்கும் கதிரிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு தெரிஞ்சாதானே உன்னை பத்தி அவரை புரிஞ்சுப்பாரு. வேண்டாம் பெரியம்மா. அப்புறம் தனா கார்த்திகை லவ் பண்ணது, வெளியில போய் தங்கினது, அவன் வீடியோ எடுத்ததுன்னு எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது வரும். பெரியப்பாவால இதெல்லாம் தாங்கிக்கவே முடியாது. தானா இப்பதான் அவ வாழ்க்கையை பிடிச்ச மாதிரி வாழ ஆரம்பிச்சிருக்கா. பெரியப்பாவுக்கு கதிர் மேலயும் என் மேலயும் தான் கோபம் இருக்கு, தானா மேல கிடையாது. இப்ப உண்மையை சொன்னா தனாவ அவர் என்ன நினைப்பாரு? எனக்கு என் தங்கச்சி லைஃப் நல்லா இருக்கணும். பெரியம்மா ப்ளீஸ் பெரியம்மா, நீங்க எதுவும் சொல்லாதீங்க. மாயா, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல மாயா, அதை இழக்க நீ எப்படி மாயா தயாரான? உங்க தங்கச்சி உங்களுக்கு அவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் கூட அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மனசு உங்களோடது. அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் கூட என்ன உங்க பொண்ண பாத்துக்கிட்டு இவ்ளோ பிரச்சனைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, நீங்க பண்றதை விட நான் ஒண்ணு பெருசா பண்ணல பெரியம்மா. உங்க தங்கச்சி வாழ்க்கைக்காக நீங்க பண்ண தியாகம் தான் என் தங்கச்சி வாழ்க்கைக்கு நான் பண்றேன். ஆனா அவரை எப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரே மாயா. சட்டப்படி கேன்சல் பண்ணிட்டா நான் பெரியப்பாவோட பொண்ணு இல்லைன்னு ஆயிடாது பெரியம்மா. என் மனசுக்குள்ள எப்பவுமே நீங்களும் பெரியப்பாவும் எனக்கு அப்பா அம்மா. அதை யாராலையும் மாத்த முடியாது. மாமா இப்படி ஒரு முடிவெடுப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல தானா.
நம்ம லைஃப் நல்லா இருக்கணும் தானே மாயா உனக்கு இந்த ஐடியாவை சொல்லி கேட்க சொன்னா. இப்ப பாவம், அதுக்காக அவளுக்கு இப்ப தண்டனை கிடைக்க போகுது. என்ன இருந்தாலும் மாமா இப்படி பண்ணிருக்க கூடாது. தனா, எங்க போற? பாவம் மாயா நம்மளால தானே இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கா. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. நான் போய் அப்பா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லதான் போறேன். தனா, கொஞ்சம் பொறுமையார, அவசரப்படாத. இல்ல கதிர், மாயா என்னால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். என் அப்பா அவரை அவளோட பொண்ணு அடாப்ட் பண்ணிக்கிட்டதுல அதை நினைச்சு அவ எவ்வளவு சந்தோஷப்பட்டா தெரியுமா? ஆனா இப்போ அப்பா இத பண்ணும்போது மாயா மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு எனக்கு தெரியும். என்னால மாயாவும் அம்மாவும் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். அப்பா கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். தனா தனா தனா, சொல்றது கேளு. எமோஷனலா முடிவெடுக்காத. மாமாக்கு இந்த உண்மை எதுவும் தெரியக்கூடாதுன்னு தான் மாயா அவ்வளவு கஷ்டப்பட்டா. இப்ப மாமாவுக்கு தெரிஞ்சா அவர் உன்னை பத்தி தப்பா எதுவும் சொல்லலாம்ல? என்ன பத்தி என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்ல. என்ன அவரு வெறுத்தாலும் பரவாயில்ல. மாயாவை பத்தி அவர் புரிஞ்சுக்கணும். அதுக்கு அப்பாவுக்கு உண்மை தெரிஞ்சாகணும். தனா, சொன்னா கேளு தனா. விடுக்காது. இன்னும் எவ்வளவு நாள் தான் இதே மாதிரி நமக்காக மத்தவங்க பழிய ஏத்துக்கணும்? அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. சீனு மாமா கூட அவ சந்தோஷமா வாழணும். அவன் எனக்காக நிறைய பண்ணிருக்கான். நான் அவளுக்காக இத பண்ணிதான் ஆகணும். இதுக்கு மேல என்னால பொறுமையாலாம் இருக்கவே முடியாது. எதுவும் அங்க போக வேண்டாம். தனா, சொல்றத கேளு தனா. இப்ப எதுவும் அங்க போக வேண்டாம். ப்ளீஸ் தனா, சொல்றத கேளு. தனா, இன்னொரு நாள் பாத்துக்கலாம். சொல்றல தனா, ப்ளீஸ் தனா, சொல்றத கேளு. தனா,